அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு காஞ்சிபுரம் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்துட்டு இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிறனால இங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊரும் சுற்றி பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஒரு வருஷம் தான் இங்கேருந்து படிக்க போகிறோமா, அதனால் இங்கெல்லாம் சுற்றி பார்த்துக்கலான்ட்டு நாங்கள் அன்றைக்கி காஞ்சிபுரம் போகலான் தான் பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து 2 நாள் ட்ரிப்பு. ஃபர்ஸ்ட் டே என்னென்னலாம் பண்ணோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் வந்துட்டு காலையில் 5:30 மணிக்கு வந்து இங்கே பாண்டிச்சேரியில் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து சென்னைக்கு இருக்குது. அந்த ட்ரெயினில் ஏறி நாங்கள் செங்கல்பட்டு போய் இறங்கிட்டு அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் ஏறி நாங்கள் காஞ்சிபுரம் போக போகிறோம். அதுக்கு தான் கிளம்பிட்டோம். காலையில் விடிய காத்தால் போகிறப்போ ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த சன்ரைஸ்லாம் பார்த்துக்கிட்டே ட்ரெயினில் போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த பாண்டிச்சேரி டு விழுப்புரம் போகிற வரைக்கும் நிறைய பச்சை பசேல்னு நிறைய வயல்வெளி அது மாதிரிலாம் இருக்குமா, அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து அடுத்த ட்ரெயினுக்கு நாங்கள் மாறிட்டோம். உடனே ட்ரெயின் இருந்ததுனால நாங்கள் டக்குனே மாறிட்டோம். அதனால் எதுவுமே சாப்பிட முடியல, பயங்கர பசி. அதனால் காலையில் வந்துட்டு சமோசா வாங்கி அதுதான் ஃபர்ஸ்ட்டு காலை உணவாக சாப்பிட்டோம். ஏன்னா வேறு எதுவுமே அங்கே கிடைக்கல. அதுவும் இல்லாமல் காஞ்சிபுரம் போகிற வழியில் நடுவில் ஒரு ஸ்டேஷனில் ஒரு 1 மணி நேரம் கிட்ட போட்டுட்டாங்க. அங்கேயே ரொம்ப நேரம் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. வேறு எங்கேயாவது ஒரு நல்ல ஸ்டேஷனில் போயிட்டு நின்றுட்டு இருந்தால் கூட தெரியாது, ஏதாவது நம்ம வாங்கி சாப்பிட்லாம், இல்லை இறங்கி ஏதாவது பண்ணலாம். அது வந்து நடு காட்டில் இருக்க மாதிரி இடத்துல போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் ரீச் பண்ணிவிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் அங்கே ஆட்டோக்காரங்களே வந்துட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகணுன்னு சொல்லுங்கள், நாங்களே வந்து மொத்தமாக காமிச்சிட்டு உங்களை எங்கே கொண்டு போய் விடணுமோ அங்கே விட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அது மாதிரி சொல்லவும் ஒரு ஆட்டோவில் நாங்கள் ஏறி ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு தான் போகலான் இருந்தோம். ஏற்கனவே ஒரு 1 ஹவர் லேட் ஆனதுனால அதுக்கு முன்னாடி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு முதல்ல போயிட்டு அப்புறம் வரதராஜ பெருமாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கோயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு போனோம். இந்த கோயிலில் வந்துட்டு உண்மையிலே சொல்லணும்னா அங்கே திருமால் வந்து படுத்திருக்கிறது அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம மற்ற கோவில்கள்லாம் போனோம் ரொம்ப நேரம் நின்று பார்க்க முடியாதுல்ல, இங்கே வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் நின்று நல்லா பார்க்க முடியும். ரொம்ப கூட்டமும் இல்லை, ரொம்ப நேரம் நம்மளை பார்க்கவும் அலோவ் பண்ணாங்க. இந்த பெருமாளை பற்றி ஒரு அழகான வரலாறு இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? திருமலிசை ஆழ்வார் வந்து ஆழ்வார்களில் ஒருவர். அவரோட சீடன் தான் வந்து கணிகண்ணன். அவன்கிட்ட ஒரு நாள் பல்லவ மன்னன் வந்து நீ என்னை பற்றி பாட அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து பெருமாளை மட்டும்தான் பாடுவேன், மனிதர்களை பாட மாட்டேன் அப்படின்னு அந்த கணிகண்ணன் சொல்லிடுறாரு. உடனே அந்த மன்னன் என்ன பண்ணிடுறான், நீ வந்து இந்த ஊரை விட்டே போயிடு, இந்த நாட்டை விட்டே போயிடுன்னு அவனுக்கு உத்தரவு கொடுத்துட்றாரு. இந்த கணிகண்ணன் வந்து இந்த செய்தியை உடனே திருமலிசை ஆழ்வார்கிட்ட போய் சொல்கிறாரு. திருமலிசை ஆழ்வார் வந்து என் சீடனே நீங்கள் அவமதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை பார்த்து கணிகண்ணன் போகிறான்னு ஒரு பாசுரம் எழுதுறாரு. அதில் வந்துட்டு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, நீயும் உன்றன் பைனாக பாய் சுருட்டி கொள்னு சொல்கிறாரு. என்னையும் என்னோட சீடனையும் அவமதிச்ச இந்த ஊரில் வந்துட்டு நீனும் இருக்கக்கூடாது, நீனும் பாயெல்லாம் சுருட்டிக்கிட்டு என் கூடவே வா அப்படின்னு சொல்லிடுறாரு. பெருமாளும் வந்துட்டு இவர் கூடையே பாயை சுருட்டிட்டு போயிடுறாரு. அதனால தான் இந்த பெருமாளுக்கு வந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு பேர் வந்தது. இந்த கதை கேட்டோன்னையுமே எனக்கு கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போகணும்னு தோணுனதுனால ஃபஸ்ட்டு அந்த கோவிலுக்கு தான் போனோம். அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு நாங்கள் போனோம். அதுக்கு அடுத்தது நாங்கள் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு தான் போனோம். ஆக்சுவலாக காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு நாங்கள் இது மாதிரி கோவிலுக்கு போகிறதுக்காகவே தான் போனோம். அது மட்டும் இல்லாமல் பட்டு புடவையும் வாங்கலாம், அதுவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இங்கே வந்துட்டு இந்த காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்ணுன்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். அதுவும் பார்த்துருந்த காலையில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போன டைம்லேயும் அங்கே இருந்தது, வரதராஜ பெருமாள் கோயிலில் தான் இருந்தது. அதனால் அங்கே வாங்கி அதையும் சாப்பிட்டுட்டு காலையில் சாப்பாடே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 11:30-12 மணிக்கு தான் சாப்பிட்டோம். நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறம் சாரீ பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார்னு ஒரு கடை, அந்த கடைக்கு தான் போனோம். ஆக்சுவலாக அந்த கடை வந்துட்டு அந்த ஆட்டோக்கார் தான் ரெஃபர் பண்ணார். அங்கே வந்துட்டு உண்மையிலே கலெக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சாரீலாம் வந்து 1000 ருபீஸ்க்கு கீழே இருந்ததுதான். 750, 800 அந்த ரேஞ்சில் இருக்க புடவைகள் தான் நாங்கள் பார்த்தோம். அதுதான் நாங்கள் வாங்கினோமோ. அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு காஞ்சிபுரம் இந்த காமாட்சி கோவில் இருக்கும் இல்லையா, அந்த கோவில் பக்கத்துலேயே வந்துட்டு ரூம் புக் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக கிளம்பி நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் கிளம்பி நாங்கள் போனோம். அன்னைக்கு ஆக்சுவலாக ஆடி வெள்ளின்றதுனால பயங்கர கூட்டமாக இருந்தது. அதனால் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அந்த கடைகளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். காலையில் நம்ம வந்துட்டு போய் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம்.
எங்களுக்கு வந்துட்டு முன்னாடியே தெரியும். வெள்ளிக்கிழமைனால பயங்கர கூட்டமா இருக்குன்ட்டு. சரி நம்ம சும்மா சுத்தி பார்த்துட்டு, அங்க உள்ள வந்து அந்த குளம்லாம் இருக்குல்ல, அது வந்து லைட்டு ஒளியில பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதனால அத போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க போயிருந்தோம். உண்மையிலேயே அந்த கோபுரமும், அந்த குளமும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. காமாட்சி அம்மன் கோவில்னு சொன்னோனேயுமே நெறைய பேர் வந்து இந்த குளத்துக்கிட்ட நின்னு தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போடுவாங்க, பண்ணுவாங்க. அதனால அந்த குளம் வந்து ரொம்பவே அழகா இருந்தது. அதுவும் ஃபுல்லா லைட் செட் பண்ணி, அந்த கோபுரத்துக்கு எல்லாத்துக்குமே லைட் செட் பண்ணி வச்சிருந்தது ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. அதனால அங்க வந்துட்டு நாங்க நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் அங்கருந்து கெளம்புனோம். எனக்கு இப்போலாம் வந்துட்டு ஒரே நாள்ல நெறைய இடம் சுத்தி பார்க்கறது, நெறைய இடத்துக்கு போறது, அந்த மாரி இருக்கிறதெல்லாம் அவ்வளோ பிடிக்கிறதில்ல. நம்ம போனோம்னா ஒரு ஒரு நாளைக்கு 1 கோயில், 2 கோயில் பார்த்தாலும், நிம்மதியா நம்ம அங்க ஸ்டே பண்ணிட்டு, பொறுமையா எல்லாத்தையும் பார்த்துட்டு வரது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிக்கும்? எல்லா கோயிலுக்கும் ஒரே நாள்ல நெறைய இடத்த பார்க்க பிடிக்குமா? இல்ல வந்துட்டு, ஒரு நாள்ல கொஞ்சம் இடம் பார்த்தாலும் நல்லா நிம்மதியா பார்க்கணும் அப்படின்னு நெனைப்பீங்களான்றது கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோபுரங்கள், தூண்ல இருக்கிற சிற்பங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அதுலயும் இந்த லைட்லாம் போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அந்த நைட் டைம்ல அந்த அந்த லைட் ஒளியில வந்துட்டு அந்த சிற்பங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இது மாரிலாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு சிற்பங்கள்லாம் பிடிக்குமான்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நாங்க அங்க இருந்துட்டு உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இது வந்துட்டு நடந்து போற தூரத்தில தான் இருக்கு. அதனால பக்கத்திலேயே இருக்கனால அங்க போலான்ட்டு போயிருந்தோம். அங்க வந்துட்டு பெருமாள் பிரம்மாண்டமா இருந்தாரு. எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. அவ்ளோ பெரிய சிலையில உலகளந்த மாதிரி மூலவர் வந்து இருக்காரு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் வந்து காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா, கண்டிப்பா அந்த கோவிலுக்கு போங்க. நாங்க வந்துட்டு உள்ள போய் தான் காமாட்சி அம்மன பார்க்க முடியல. கடைசில பார்த்தா காமாட்சி அம்மனே வந்துட்டு உற்சவர் வந்து வந்துட்டுருந்தாங்க. அதனால அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. போன டைம் அவங்க ஒரு டைம் வந்தப்பயும் அதே மாதிரி உள்ள போய் பார்க்க முடியலையாம். ரொம்ப கூட்டமா இருந்ததாம். இதே மாதிரி உற்சவர் வந்து கும்பிட்டதா அவங்க சொன்னாங்க. அதனால அந்த சாமியும் நாங்க பார்த்தோம். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாமிலாம் பார்க்கும்போது, அந்த சாமி கட்டியிருக்க புடவை, அப்புறம் அந்த ஹேர் ஸ்டைல்லாம் வந்துட்டு அந்த பூவெல்லாம் வச்சு பின்னி, அந்த பின்னல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதெல்லாம் நான் ரசிப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டுருந்தேன். அதுக்கப்புறமா அங்கேயே நெறைய கடைகள்லாம் இருந்தது. அதனால அந்த கடைகள்லாம் போயிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங்கும் பண்ணேன். இங்க வந்துட்டு இந்த தோடுலாம் நல்லா இருந்தது. அதுலயும் 3 தோடு வந்து ரூ. 100 அந்த மாரிலாம் வித்துட்டுருந்தாங்களா, அதுலயும் நான் வாங்குனேன். ஏன்னா, இப்போ ரீசென்ட் டைம்ல நான் கொஞ்சம் போட்ட தோடயே மாத்தி மாத்தி போடுறனால, சரி புதுசா ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனேன். நெறைய கடைகள் இருந்தது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மழை பெய்யுற மாரி இருந்ததுனால, நாங்க டக்குனே ரூமுக்கு போயிட்டோம். அன்னைக்கு வந்துட்டு நல்லா மழை பெஞ்சுது. சரி கொஞ்ச நேரம் போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ரூமுக்கு போயிட்டோம். நாங்க கோவில் பக்கத்திலேயே ரூம் போட்டதுனால ரொம்பவே ஈஸியா இருந்தது. டக்குனே நடந்து போய்க்கலாம். மத்த கடைகளுக்கு போணும்னாலும் நடந்து போலாம். அப்புறம் ஒரு 1 ஹவர் கிட்ட ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம், கொஞ்சம் மழையெல்லாம் விட்டதுக்கப்புறம் தான் நாங்க போய் சாப்பிடுறதுக்காக போனோம். டே 2 வந்து நாங்க எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணோன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இவ்ளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.